நான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்க குயிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதாவது டிசிஎல் கமாண்ட்ஸ் ஆர் யூஸ் டு மேனேஜ் சேஞ்சஸ் மேட் பை டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். டிஎம்எல்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், இன்சர்ட், கிரியேட், அப்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ஷூர் த டேட்டா இன்டெகிரிட்டி டூரிங் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா நம்ம இந்த டிஎம்எல் கமாண்டை அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் இந்த இது யூஸ் ஆகுது. அதாவது கம்மிட்னா அதில் இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜில் 3 டைப்ஸ் இருக்குது: கம்மிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். ஓகேங்களா? கம்மிட் அப்படின்னா என்னன்னா, சேவ் பண்ணிடும் பர்மனண்ட்டாக, நம்மளால ரோல் பேக் பண்ண முடியாது. ரோல் பேக்னா என்னன்னா, நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணலாம், ரிவர்ட் பேக் பண்ணலாம். அதாவது அகைன் ப்ரீவியஸ் இருந்த ஸ்டேட்டுக்கே நம்ம கொண்டு போக முடியும். சேவ் பாயிண்ட் தான் என்னன்னா, நம்ம வந்து ஒரு டெம்பரவரியாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆஃப்டர் சம் டைம்ஸுக்கு அப்புறமா நம்ம வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ வாங்க ரியல் டைமில் எக்ஸாம்பிள் பண்ணிப்போம். நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், பேமெண்ட்டுன்ற ஒரு டேபிளுக்குள்ளார டிரான்சாக்ஷன் ஐடி அண்ட் அமௌண்ட் அப்படின்ட்டு ஒரு காலம், ஒரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டேபிளை நான் வியூ பண்ணி பார்த்தேன்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் இருக்குது. டிரான்சாக்ஷன் ஐடி அண்ட் அமௌண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், அனதர் ஒன் டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 சாரி 40,000 வச்சுக்குவோம். 40,000க்கு நான் வந்து டிரான்சாக்ஷனை வந்து இங்கே நல்லா பாருங்கள், நான் வந்து கம்மிட் யூஸ் பண்ணேன். அது ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ, பிகின் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளார நார்மலாக எப்பயும் போடுற நம்ம இன்சர்ட் குறி தான். சரிங்களா? நார்மல் இன்சர்ட் பிகின் டிரான்சாக்ஷன் கொடுத்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளார நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்புறம் கமிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது நான் போயிட்டு இப்போ வியூ பண்ணுறேன். வியூ பண்ணனா எனக்கு வந்து இந்த ரெக்கார்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிகின், அதாவது ரோல் பேக்னா என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு வரணும். நான் இப்போ பிகின் டிரான்சாக்ஷன் ரோல் பேக். ரோல் பேக் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இப்போ போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக் ஆகலை. ஏன்? கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னு. கரெக்டுங்க, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தான். இந்த கமிட் யூஸ் பண்ணால் பர்மனண்ட்டாக சேவ் ஆகிடும். சரிங்களா? இந்த பர்மனண்ட்டாக இப்போ சேவ் ஆகிடுச்சு, அதனால தான் நம்மளால் ரோல் பேக் பண்ண முடியல. ஸோ அதுவே இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் பேமெண்ட் where transaction ID equal to the value இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் டேபிளை வியூ பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிகின் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கேன், கமிட் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணலை. இப்போ பாருங்கள், பிகின் டிரான்சாக்ஷன் இன்சர்ட் இன்டு கோரி யூஸ் பண்ணிருக்கேன். இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன். 1 ரோ அஃபெக்டடா? இப்போ போயிட்டு வியூ பண்ணி பார்ப்பேன் பேமெண்ட்டை. இப்போ பேமெண்ட்டை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்குங்களா? இப்போ நான் ரோல் பேக் பண்ணுறேன். இப்போ நான் ரோல் பேக் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நான் வியூ பண்ணுறேன் டேபிளை. இப்போ பார்த்தீங்களா, நம்ம லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண இந்த 40,000ன்றது ரிமூவ் ஆகிடுச்சு, ரோல் பேக் ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போயிடுச்சு. ரோல் பேக்னா என்னன்னா, மிஸ்டேக்காக ஏதாவது பண்ணாங்கன்னா ரோல் பேக் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கே போயிடும். பட் கமிட் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். பண்ண முடியும். அங்கே கமிட்டுக்கு பதிலாக நீங்கள் கமிட் கொடுத்தீங்கன்னா அது பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். இப்போ கமிட் கொடுக்கலன்னா உங்களால் ரோல் பேக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ்
இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து TCL யூஸ் பண்ணுறோம். ஸோ we'll see in next video. Thank you for watching.